நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்குறாரு, என்னோட கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக தானே சரி இருக்குது, இவ்வளோ ஹை டோஸில் எனக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுக்குறீங்களே, என்னோட டோட்டல் கொலஸ்ட்ரால் 200க்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தடவை அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்குன்னா நம்மளோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் 55க்கும் கீழே வச்சுருக்கணும். அப்போ தான் அடுத்த அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பிளாக்கு, எஸ்பெஷலி ஸ்டெண்ட் பிளாக் ஆகிறத மோஸ்ட்லி தடுக்க முடியும். இது நான் சொல்லலை, வேரியஸ் லார்ஜ் கிளினிக்கல் ரேண்டமைஸ் ட்ரையல்ஸ்லையும் கைட்லைன்ஸ்லையும் இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் எல்லாருக்கும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெஸ் தென் 55 தான் வச்சுருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்குது, பட் சுகரோ இல்லை ஃபேமிலியில் ஹார்ட் பிரச்சனை அப்படி எதுவுமே இல்லைன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்குள்ளே வச்சுருந்தாலே போதுமானது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, பட் சுகர் கூட இருக்குது, இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெஸ் தென் 70க்குள்ளே வச்சுருக்கணும். நிறைய பேர் டோட்டல் கொலஸ்ட்ரால் மாத்திரம் பார்த்துட்டு அது நார்மலாக இருக்குது, அதாவது லெஸ் தென் 200 இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொலஸ்ட்ரால் மாத்திரையை எய்தர் டோஸை குறைச்சிடுறாங்க இல்லைன்னா நிப்பாட்டிடுறாங்க. அப்படி பண்ணால் சம்டைம் அந்த போட்டிருக்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்க ஸ்டெண்ட் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்டைம் நெக்ஸ்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி வந்திருக்குன்னா கார்டியாலஜிஸ்ட்டோட அட்வைஸ் இல்லாமல் கொலஸ்ட்ரால் மாத்திரையோட டோஸை குறைக்கவோ நிப்பாட்டவோ கூடாது.